இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆதி நல்லவனே இல்ல மேடம். அவன மாதிரி ஆளுங்க கிட்ட எந்த பொண்ணுமே மாட்டிக்கூடாது மேடம். மேடம், அவன் நிறைய தப்பு பண்ணிருக்கான். நிறைய பொண்ணுங்க லைஃப் அவன் கெடுத்திருக்கான் மேடம். அவனால மீனாட்சி வீட்லயே ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. நீ சொல்றதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் இருக்கு? இல்ல மேடம், எதுவுமே இல்ல. அதனாலதான் நான் எதுவும் பண்ண முடியாம நிக்கிறேன். அவன் தப்பானவன் நிரூபிக்க நான் இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னால முடியல மேடம். அவன் எல்லா எவிடன்ஸையும் ஒண்ணு கூட இல்லாம பண்ணிட்டான். சரி, இதெல்லாம் நீ மீனாட்சி கிட்ட சொன்னியா? அவதான் கேக்குற நிலைமையில இல்லையே மேடம். அந்த ஆதி அந்த அளவுக்கு போய் சொல்லி அவளை ஏமாத்தி வச்சிருக்கான். என்னை பத்தி தப்பான ஒரு பிம்பத்தை அவகிட்ட கிரியேட் பண்ணிட்டான். அவ கண்ணுக்கு இப்போ நான் தான் தப்பானவன தெரிகிறேன். நீ சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல ஜீவா. ஆனா அந்த ஆதி மீனாட்சிக்கு சரியானவன் இல்லைன்னு எனக்கு தோணுது. எவன் ஒருத்தன் தான் விரும்பின பொண்ணுக்காக கண்ணீர் சிந்துறானோ அவன் கண்டிப்பா அவளை நல்லா பாத்துப்பான்னு நான் நம்புறேன். இப்ப கூட நான் உன்னை நம்பல, ஆனா உன் கண்ணீரை நம்புறேன். என்ன புரிஞ்சுட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த கல்யாணம் நடந்தா அந்த பொண்ணோட லைஃப் நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இத தடுக்க நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இதுக்கு மேல என்ன மேடம் பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. மீனாட்சி நான் சொல்றத புரிஞ்சுக்கல. கடைசியா ஒரு தடவை மீனாட்சி கிட்ட பேசி பாரு. இன்னும் டைம் இருக்கு. அவ மனச மாத்த முடியுமான்னு பாரு. அதுவும் நடக்கலனா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். சரி மேடம், தேங்க்ஸ்.